என்டிஏங்கிற ஒரு காலி கூடத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினாக்கா அது தண்ணி இருக்குதுன்னு கணக்கு தான். என்டிஏ கூட்டணிக்கு அவர் போறதுக்கு காரணமே ஞானேஷ்குமார் எப்படி தன்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் தான் அவர் போறாரு. அரசியல் எதிரி திமுக இன்னைக்கு கொள்கை எதிரி பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களே. அவரை அரசியல் கட்சியாவே நான் பார்க்கல, அது ஒரு கிளப்பா தான் நான் பார்க்கறேன். ஆனா வெறி பிடித்த தொண்டர்கள் இருக்காங்க. விஜய் அண்ணா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. வெறி பிடிச்ச தொண்டர்கள் நீங்க தாங்க வெறி பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுல இருந்தவரை யார் கூப்பிட்டது, அரசியலுக்கு கூப்பிட்டது யாரு, யாரை போய் சந்திச்சாரு? அவரு டெல்லிக்கு போயிட்டு டெல்லிக்கு போய் யாரை பார்த்தாரு? அமித்ஷா அவர்கள். அமித்ஷா பார்த்ததுக்கு அப்புறம் எங்க போய் சேர்ந்தாரு? தாவேக்காவுக்கு போன. அமித்ஷா தலைமையின் கீழே இருக்கிற தாவேக்காவுக்கு போன்னு சொன்னாரு, அவர் போயிட்டாரு. ஆக ஏற்கனவே அவங்க அவங்களோட தானே இருக்கிறாங்க. கான்பிடண்டா சொல்றாங்க 60 நாள்ல ஆட்சி மாற்றம், ஜெயில குடிச்சு போட்டுரும் செந்தில் பாலாஜியும். இன்னைக்கு வந்து என்ன பண்ணீங்கிறது யாருக்குமே தெரியாது. முதல்ல நீங்க எலெக்ஷன்ல நிப்பீங்களாங்கிறது முதல்ல தெரியணும். இதுக்கப்புறம் தான் மத்த எல்லாம் பேசணும். விஜயனுடைய பொண்டாட்டியை பத்தி திமுக தூண்டி விடுகிறதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆமா, இதை விட கேவலம் ஏதாவது உண்டா? எங்க ஒருத்தன் பொண்டாட்டியை பக்கத்து வீட்டுக்காரன் கண்ட்ரோல் பண்றான்னு சொன்னாக்கா அதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? நல்லா மேல தூக்கிட்டு போனாதாங்க விழுவும் போது பிரமாதமா விழுவாங்க. தரையிலே இருந்தாக்க உழுந்து எந்திரிச்சிருவாங்க. அப்படி விடக்கூடாது, நல்லா ஏற்றி விடுங்க. ஒரு 50 அடி 60 அடி உயரத்துக்கு மேலே ஏற்றிட்டு அங்கே கை விட்டீங்கன்னா தான் பிரமாதமா உழுந்து மண்டை செதறி சாகும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவருமான திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா, என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் வலிமை பெறுவதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு என்பது தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பான்மையானோர் 130 பேர்ல 90 பேர்கிட்ட அதிமுக என்டி பாஜக கூட்டணியில நம்ம போய் சேரலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படி இணையற பட்சத்துல அந்த கூட்டணி எப்படி இருக்கும்? எவ்வளவு வலிமையான கூட்டணியா இருக்கும்? நீங்க சொல்றது எனக்கு பெரிய ஆச்சரியத்திலே ஆச்சரியமா இருக்கு. விஜய் போக மாட்டாருன்றீங்களா? இல்ல, வேற எதுல இருந்தார் அவரு? கட்சி அவரு இதுவரையில அரசியல் கட்சியா ஆரம்பிச்சாரா என்னன்னு தெரியல. தாவேக்கான்னு ஒரு கட்சி ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அது அரசியல் கட்சியா, சினிமா கட்சியா, பொழுதுபோக்கு கட்சியா, கிளப்பா, என்ன ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதில் அரசியல் கட்சின்ற அரசியல் கட்சிக்கு பொதுவா ஒரு செயற்குழு இருக்கும், ஒரு பொதுக்குழு இருக்கும், நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்புறம் மாவட்டத்தோறும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், பொருளாளர் எல்லாம் இருப்பாங்க. ஆஃபீஸ் இருக்கும், அந்த கொடிகள் எல்லா இடத்துலையும் பறக்கும், எல்லாம் இருக்கும். அந்த நிர்வாகிகள்லாம் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி எதுவுமே நடக்கலையே. ஒரு அரசியல் கட்சியாக எதுவும் உருவாகலையே. ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவர் பாட்டுக்கு என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, என்ன மோதிக்கிறாங்க, என்ன மீட்டிங் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. அவருடைய சாதனையே எனக்கு தெரிஞ்சு கரூரில் 41 பேர் செத்துவதை தவிர வேற எந்த சாதனையும் அவர் கட்சி செஞ்சதுதான் தெரியல. இல்ல, அதுல கூட நேற்று சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்துல திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கரூர்ல நடந்த கொலை சம்பவம், விஜய் மீது போடப்பட்ட அபாண்டமான பழி, 2026 இன்னும் 2 மாசத்துல விஜய் முதலமைச்சரானால் இன்றைய முதலமைச்சரும் செந்தில் பாலாஜியும் கம்பி எண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவாங்க நாங்க முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு பேசியிருக்காரு. அது பேசுறது தப்பு இல்லை. கனவுகள் காண்றதை யார் தடுக்க முடியும்? நான் படுத்து கனவு கண்டுகிட்டு இருந்தாக்கா கனவு காணாதுன்னு தடுக்க முடியுமா? யார் வேணாங்கிறா? அவர் ஆதவ அர்ஜுன் எல்லா கட்சியிலும் இருக்கும்போது, ஒவ்வொரு கட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் கத்தான் சொல்லிட்டு போனார். அவர் அவர் சர்வ கட்சி தலைவர். இன்னைக்கு இந்த கட்சியில் இருக்கார். இந்த கட்சிக்கு இப்போ கொடுத்த இதுக்கு வேலையை அவர் செய்கிறாரு. நடக்கட்டுமே, பார்க்கலாம். கான்பிடண்டா சொல்றாங்க 60 நாள்ல ஆட்சி மாற்றம், ஜெயிலில் குடிச்சு போட்டுரும் செந்தில் பாலாஜியும். அது சரி, நடக்கட்டுமே. இன்னைக்கு என்ன பண்ணீங்கிறது யாருக்குமே தெரியாது. முதல்ல நீங்க எலெக்ஷன்ல நிப்பீங்களாங்கிறது முதல்ல தெரியணும்.
இதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் பேசணும். இது உள்ள எலெக்ஷன் நிற்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே அவங்க காட்டலையோ. கட்சி தேர்தலே நடத்தலையே. கட்சி தேர்தலே நடந்தது. அந்த முதல்ல நான் சொன்னேன், ஒரு அரசியல் கட்சினாக்கா அதுக்கு தலைமை கழகம்னு ஒன்று இருக்கும். அதில் செயற்குழு இருக்கும், பொதுக்குழு இருக்கும், நிர்வாக குழு இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுப்பாளர் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, வட்டம் பகுதி 41 பேர் இறந்த போது அந்த கரூர் மாவட்டத்துக்கு யார் இன்சார்ஜின்னு கேட்டபோது யாருமே காணுமே. சரி, அப்புறம் யாரோ மதியழகன் ஒரு ஆளை பிடிச்சி இது பண்ணி விட்டாங்க. அவங்க மனைவி வந்து அவருக்கும் கட்சிக்கு சம்பந்தமுள்ள வேடிக்கை போனவர் பிடிச்சிக்கிட்டு வந்து தலைவர் நிற்க வச்சு விட்டாங்க. இன்னைக்கு உள்ள அதுக்கான பொறுப்பெடுத்துக்கிட்டு மாவட்ட தலைவர்கள் யாருமே கைது செய்யப்படலையே. சரி சரி சரி. அப்படி இருக்கும்போது அது எப்படி அது ஒரு அரசியல் கட்சியா? ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம், ஆதவ் அர்ஜுன் சென்னையில் எத்தனை இடத்துல தாவேகா கொடி பறக்குதுன்னு காட்ட சொல்லுங்க. சில இடங்கள்ல பறக்குதியா? நான் கூட பார்க்க சில அதான் என்ன இடங்கள்ல கொடி பறக்கிறத பாக்குறேன். நீங்க இது உங்களுக்கே ஆச்சரியமா இல்லை? உங்க கணக்கு பிரகாரம் என்ன 15 கோடி பேர் உறுப்பினர்கள் அந்த கட்சியில். அப்போ அவ்வளோ இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி, புதிய குழந்தை இல்லையா? ஒரு அந்த புதிய குழந்தைக்கு வர்ற கூட்டம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 41 பேர் சாவர அளவுக்கு கூட்டம் நெரிசல் இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய சரித்திர சாதனை படைத்த ஒரு கட்சி. அதனுடைய இது வந்து சில இடங்களில் நான் பார்த்தேன் அப்படின்றீங்களா? வெக்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? நான் கட்சி ஆரம்பித்தா கூட 10 இடத்துல கூடி பறக்குங்க. அது கணக்கு. விஜய்க்கு அப்புறம் எனக்கும் என்ன வித்தியாசம்? சரியா? இப்போ விஜய், பிஜேபி, அதிமுக இந்த கூட்டணி அமைந்து விட்டது. தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் ஏற்படும்? அதாவது இது எப்படி திமுக எதிர்கொள்ளும் இந்த கூட்டணி? தேவையில்லை. திமுக கூட்டணி வலுவாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து திமுக கூட்டணி, மக்கள், என்டிஏ கூட்டணி, எலெக்ஷன் கமிஷன், 2 தான் இப்போ இருக்குது. சரி, எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருக்கிறதுனால தான் அவங்க தைரியமாகவே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. சரி, அவங்க கிட்ட இருக்கிறது அமலாக்கத்துறையும் எலெக்ஷன் கமிஷனும் சில நீதிமன்ற நீதிபதிகளும் தான். இவங்களை வச்சுக்கிட்டு தான் என்டிஏ கூட்டணி சர்வைவ் ஆகிட்டு. சரி, அதில் ஒரு சின்ன பிசுறு விழுந்தால் கூட இப்போ காலி ஆகிடுவாங்க. மக்கள் ஆதரவுங்கிறது அவங்களுக்கு இருக்கிறதா தெரியலை. இப்போது இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ நிதிஷ்குமாரை பயன்படுத்தினாங்க, இன்னைக்கு அவரை ஓட்டு கமிச்சிட்டாங்கல்ல. அவர் எம்பி ஆக போறாரு. அது ஏதோ போயிட்டு வாமா, பதவி உயர்வு தானே. முதலமைச்சர்ல இருந்து எம்பிக்கு போறாரு. முதலமைச்சர் என்னது, எம்பி பதவிங்கிறது என்ன? இப்போ இவரை மோடியை வந்து இந்த பிரதம மந்திரி பதவி விட்டுட்டு குஜராத் சீஃப் மினிஸ்டர் போன விட்டு போகிற, அது எப்படி ஒத்துப்பா? அப்புறம் அதே தானே இது. சரியா? இப்ப பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக விஜய் உடைய கட்சி அதிமுக கூட்டணியில, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு போனால் நீங்க என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற களத்துல அவங்க அவ்வளவுதாங்க இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் இருக்காரு. சரி, அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தராக இருக்கார். அவர் எந்த கட்சியில் இருந்தார்? அதிமுகவில் இருந்தார். அவர் அமைதியாக வீட்டில் உட்காந்துருந்தார். அவர் வீட்டில் இருந்தவர் யார் கூப்பிட்டது, அரசியலுக்கு கூப்பிட்டது யார்? யாரை போய் சந்திச்சார்? அவர் டெல்லிக்கு போயிட்டு டெல்லிக்கு போய் யாரை பார்த்தாரு? அமித்ஷா அவர்கள். அமித்ஷா பார்த்ததுக்கு அப்புறம் எங்கே போய் சேர்ந்தார்? தாவேக்காவுக்கு போனார். அப்புறம் அமித்ஷா தலைமையின் கீழே இருக்கிற தாவேக்காவுக்கு போன்னு சொன்னார், அவர் போயிட்டார். ஆக ஏற்கனவே அவங்க அவங்களோட தானே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சிபிஐ கூப்பிடணும், விஜயை கூப்பிட்டு மிரட்டணும் மறுபடியும்? இது வையா ஒரு கண் துடைப்புக்காக ஒரு இது நடத்தி தான் ஆகணும். 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு எந்த கணக்குமே காட்டாமல் சாத்தாங்குளம் மாதிரி பண்ணிடலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி பண்ணிடலான்னு பார்க்குறீங்களா? இல்லை ஸ்டெர்லைட் ஆலை மாதிரி பண்ணிடலான்னு பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் எப்படி பண்ணிட முடியுமா? சிபிஐக்கு போனாவே நான் தான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், சிபிஐக்கு போனாக்கா கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வாழ்நாள் அடுத்த ஜென்மம் இன்னும் 100 ஜென்மம் எடுத்தால் கூட அதுக்கான தீர்ப்பு வரப்போகிறது இல்லை. ஆனால் பல முடிவு வரும் அரசியல். என்னத்த முடிவு வரும்? கூட்டணிக்கு போயிட்டாரு. இன்னைக்கு கூட்டணிக்கு வரலன்னாக்கா நடவடிக்கை எடுப்பாங்க. கூட்டணிக்கு போச்சு. இப்போ டிடிவி தினகரன் என்ன சொன்னார்? முந்தின நாள் சொல்கிறாரு, பழனிசாமி முதலமைச்சராக வந்தால் நான் தூக்கு போட்டுக்கிட்டு சாவேன்னாரு. மறுநாள் காலை பழனிசாமியின் தலைமையை நான் முழு மனதாக ஏற்கிறேன். பங்காளிகளுக்குள்ள சண்டை இருக்கதா? பங்காளி சண்டை இல்லை. என்னன்னாக்கா ஒரு வாரத்தில் சிபிஐ விசாரணை வருகிறதுன்னு வருது. இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வருது, மறுநாள் வந்து பழனிசாமி வாழ்க்கைட்டார். என்டிஏ வந்து அவங்க அப்படி தானே கட்சியை சேர்த்துறாங்க. இப்போ இவர் மேலே அந்த சிபிஐ வழக்கு வரப்போகுது.
அதனால் இவர் வந்து என்டிஏவில் வந்து நான் சரண்டர் ஆகிட்டேன், நீ பயப்பட வேணாம், நான் வந்தாச்சு, அஃபிஷியலாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ புதிய வாக்காளர்கள், மாற்றம் வேண்டும் நினைக்கக்கூடிய வாக்காளர்கள், இளைஞர்கள், இந்த வாக்கெல்லாம் தாவேகா கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? நிரூபிச்சிருந்தால் பரவாயில்லையே, ஏதாவது ஒரு எலெக்ஷன் அது காட்டியிருந்தாருன்னா நம்ம நம்பலாம். எந்த எலெக்ஷனில் ஒரு காட்டினார்? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பூரா அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காட்டுங்களேன். இந்த தேர்தலில் நின்னார், திமுக நின்றுச்சு, கம்யூனிஸ்ட் நின்றுச்சு, எல்லாம் நின்னாங்க, எத்தனை பேர் நின்னாங்க, இத்தனை வாக்குகளை வாங்கி நிறுத்தினார். சீமானை நீங்கள் எடுத்துக்கங்க, 8% வாக்கு அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். டெபாசிட் கிடைக்கலங்கிறது வேறு விஷயம். அவருடைய தேர்தலில் அவர் நின்று ஒவ்வொருத்தரையும் நிரூபிக்கிறார். நின்று அவருக்கு ஆட்கள் 8% இருக்காங்கங்கிறது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார் இல்லையா? நீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தேர்தல், கட்சி தேர்தல் நடத்தலையே. நீங்க பல தேர்தல்களை நீங்க பார்த்துருப்பீங்க, சட்டமன்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க. முதல் முறையா வரக்கூடிய ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச வாக்கு கூட விஜய்க்கு கிடைக்காதுன்னு. நான் நின்னா எனக்கு ஒரு 500 ஓட்டு விழுவுது. உங்களுக்கு 500 ரூபா, விஜய்க்கு எவ்வளவு விழுவும்? எத்தனை சுயேட்சைகள் நிக்கிறாங்க தெரியுமில்ல? சரி, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பேர் தெரியாத கோவிந்த சுப்ப எவனோ எத்தனோ பேர் போட்டு இந்திய குடிமகன் சின்னங்களை வச்சுக்கிட்டு ஒரு 20 அங்கே போய் ஓட்டு பூத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பேர் போட்டியில் இருக்காங்க. வாக்குச்சீட்டை பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். சரி, எல்லாத்துக்குமே ஒரு கூட்டம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் வாங்கின ஓட்டை விட அந்த சுயேட்சைகள் ஓட்டை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக கூட இருக்கும். இப்போ அதாவது விஜயுடைய கூட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, தொண்டர்கள் உண்மையாகவே பல இடங்கள்ல பெருந்திரளான கூட்டம் வராங்க. நம்ம டிவிலலாம் பார்க்குறோம், கூட்டம் வராங்க, ஊருக்கு ஊர் கூட்டம் வராங்க போகிறாங்க. இந்த கூட்டமெல்லாம் வாக்காக மாறும் இல்லையான்ற குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கும். வரணும்னு நம்புகிறோம். அதுக்கான ஆதாரத்தை அவர் காட்டவே இல்லையே. அவ்வளோ கூட்டம் வர்றதான் ஜனங்க வந்து கூட்டிட்டாங்க. இப்போ தேர்தலில் தெரிஞ்சிருப்போம், தன்னுடைய கட்சி தேர்தலே அது நடத்தலாம்ல. அட்லீஸ்ட்டு நிர்வாகிகள் வந்து 100 எவ்வளோ பேர் சொன்னீங்க? ஆமாம், 130 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவன் எப்போ யார் தேர்ந்தெடுத்தா? அவங்கள யார் தேர்ந்தெடுத்தா? எல்லாம் நியமனம், எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க, கிளப்பு, லாட்ரி சீட்டு விற்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தெல்லாம் சேர்த்து ஒரு கிளப்பு நடத்துகிற அந்த கிளப்பில் இவங்கெல்லாம் உறுப்பினர். அவ்வளோதான். அவர் தொண்டர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? கிடையாது. அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், பழனிசாமியை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் ரூலையே இது பண்ணார். எம்ஜிஆர் என்ன பண்ணாருனாக்கா, பொதுச் செயலாளராக நிற்கிறவங்க வந்து தொண்டர்கள் வந்து நேரடியாக ஓட்டு போட்டுட்டார். தொண்டர்கள்லாம் வந்து செயற்குழு உறுப்பினர்கள் வந்து செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்றா சேர்ந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதில்ல. பொதுச் செயலாளருங்கிறது வந்து தொண்டர்கள் நேரடியாக ஓட்டு போட்டோம். அந்த ஓட்டு யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க தான். அதுதான் அதிமுகவுடைய சட்டம். அதை மீறி தான் அவர் நின்று ஜெயிச்சார். அதை வந்து செல்லாதுன்னாங்க. அவர் என்டிஏ இது கூட போய் நின்னாங்க. அவர் அதை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ என்னைக்கு வரலாம் அங்கீகரிக்கப்படாத பொதுச் செயலாளர் தானே அவர். அது மாதிரி கூட இவர் நடத்தலையே. தன்னுடைய ஆதரவாளர்கள் எத்தனை பேருங்கிறது இன்னைக்கு ஒரு நிரூபிக்கலையே. இல்லையா? நீங்கள் அதாவது தாவேகா செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு, கட்சியை நிர்வாக ரீதியாக பலப்படுத்தணும்ன்றதெல்லாம் நம்ம பேசுமையா, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கோம். எதுவாக இருந்தாலும் விஜயுடைய வருகை என்டிஏ கூட்டணிக்கு பலமா பலம் இல்லையான்னு கேட்குறேன். என்டிஏங்கிற ஒரு காலி கூடத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினாக்கா அது தண்ணி இருக்குதுன்னு கணக்கு தானே. அப்படித்தான் எம்டி வெச்சலுங்க. என்டிஏங்கிறது ஒரு எம்டி வெச்சல், காலி எம்டி. அதிமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி, அதிக வாக்கு சதவீதம் உள்ள கட்சி அதிமுக அப்படின்றது இருந்தது. நீங்கள் என்னவா இருக்கு? 10 தோல்வி பழனிசாமி, 3 தேர்தலில் நிற்காத பழனிசாமி, ரெட்டை இலையை மக்கி போன இலையா மாத்தின பழனிசாமி. அவர்கிட்ட என்ன இல்லை? திமுகவுடைய எதிர்ப்பலையை அறுவடை பண்ற வசதி இருக்கலாம் இல்லையா? என்னத்தை அறுவடை பண்ணி காட்டினார்? என்னத்தை அறுவடை பண்ணி காட்டினார் சொல்லுங்க. சும்மா அது வாய் பிடிச்சதோ மாங்க பிடிச்சதோ கதை பேசிக்கிட்டே இருந்தார் அர்த்தம். என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அர்த்தம். சொல்லுங்களேன், எந்த இடத்துல அவர் ஜெயிச்சார்? கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் எந்த இடத்துல அவர் ஜெயிச்சார்? 10 இடங்கள்ல தோத்தார், 3 இடங்கள்ல நிற்காம போயிட்டார். கட்சியே இல்லை இன்னைக்கு. அவருடைய விளைவு என்னாச்சு? அவர் கட்சியை விட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரும் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணா திமுகங்கிறது அதிமுக அப்படின்னு பிரிஞ்சு போயிடுச்சு இல்லை. பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போயிட்டார், டிடிவி தினகரன் என்டிஏவுக்கு போயிட்டார்.
யார் யாரும் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. சசிகலா ஒரு பக்கம். இன்னைக்கு நீங்க அதிமுகன்னு சொல்லும்போது யாரை சொல்றீங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது அதிமுக இல்லை தான், அது அப்போ அமித்ஷா திமுக. அது அவர் சொல்றதை கேட்டுட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் திமுகவா, அண்ணாமலை திமுகவா, பன்னீர்செல்வம் திமுகவா, சசிகலா திமுகவா, தினகரன் திமுகவா, எந்த எந்த அதிமுகன்னு சொல்லும்போது எந்த கட்சியை சொல்றீங்க நீங்க? பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர். அப்படிதான் பார்க்கணும். ஆமாம், 10 தோல்வி. அதுக்கு மேலே மக்கள் தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிமுகவுக்குன்னு நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவுடைய தொண்டர்கள், இரட்டை இலை மீது பெரும் மதிப்பு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு அவங்க மேல பற்று பாசம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இரட்டை இலையை பார்த்தோன்னா வாக்களிக்க மாட்டாங்களா? போடலையே 10 திருப்பி என்கிட்ட கேட்டேன், இந்த முறை போட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. இதை நம்புங்க. இந்த 3 தேர்தலில் நிற்காமே விட்டுட்டாரு. புறக்கணிக்கிறேங்கிற பேரில் நேர்மையாக நடக்காதுன்னு சொல்லிட்டு நிற்காமே விட்டுட்டாரு. அப்புறம் எப்படி இருப்பான் தொண்டனுக்கு நீங்கள் சோறு போட்டிங்களா? ஏதாவது தொண்டை ஏன் இருக்கிறான்? நாளைக்கு நம்ம தலைவர் ஆட்சிக்கு வருவார், நமக்கு போனோம்னா கமிஷன் கிடைக்கும், அதை வச்சு பொழைச்சிக்கலாம் தாங்க இன்றைக்கி தொண்டை இருக்கிறான். அதுவே இல்லை, எலெக்ஷனில் நிற்கலன்னு பதவிக்கே வரமாட்டேங்கிறது 3 எலெக்ஷனில் நிற்காம நின்று ப்ரூவ் பண்ணிவிட்டா. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி யார் இருப்பா? அதிமுக ரத்தம் ரெட்டை இலைன்னு பரம்பரையா அந்த ரெட்டை இலை தான் மக்கள் இலையா போயிடுச்சு. 10 தோல்வி. ரெட்டை இலை இருக்குது, அதிமுக கொடி இருக்குது, தலைமை கழகம் கொடியில் அண்ணா இருக்காரு, எல்லாமே தாங்க இருக்குது. அவர்கிட்ட பழனிசாமி கிட்ட என்ன இல்லை? தலைமை கழகம் அவர்கிட்ட இருக்குது, நிர்வாகிகள் அவர்கிட்ட இருக்காங்க, 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு 10 தேர்தலில் கண்டினியூஸா தோத்து 3 தேர்தலில் நிற்காம ஓடி போயிட்டார். இவ்வளவு மக்கள் யோசிப்பாங்களா ஓட்டு போடும்போது? நீங்க உங்களுடைய ஆசை, அவங்க மக்கள் இதெல்லாம் மறந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு ஆசைப்படுறீங்க. பாருங்க, முடியுதா பாருங்க. அதாவது விஜய்யா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. இன்னைக்கு கொள்கை எதிரி பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களே, இதுவே ரொம்ப தப்பு இல்லையா? எப்படி அது பண்றாரு? அவரை அரசியல் கட்சியாவே நான் பார்க்கல, அது ஒரு கிளப்பா தான் நான் பார்க்கறேன். ஆனா வெறி பிடித்த தொண்டர்கள் இருக்காங்க. விஜய் அண்ணா வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. வெறி பிடிச்ச தொண்டர்கள் நீங்க தாங்க வெறி பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா நீங்க ஒருத்தர் தான் வெறி பிடிச்ச தொண்டர் அவருக்கு, வேற யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனா யூடியூப்காரர்களை தவிர வெறி பிடிச்ச தொண்டர்கள் பாஜக தாவேக்காவுக்கு இருக்கிறதா தெரியல. ஐயா, ஒரு சின்ன புள்ள பேசுது, விஜய் அண்ணா நான் உங்களுக்கு பொண்டாட்டியா கூட வருவேன், அப்ப அது வெறி இல்லையா? அது வெறிதான். அதுங்களெல்லாம் கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் விடும். குப்பால்றவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், வீடு கட்டுறவன் 2 பொண்டாட்டி வைக்கிறப்ப எங்க விஜய் அண்ணா 3 பொண்டாட்டி வைக்க கூடாதான்னு பேசுறாங்க, தப்பு இல்லையா? எல்லாம் சரின்னாக்க நீங்க சரின்னாக்க ஓகே, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இதான் இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க, இவங்களை பார்த்து பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஆட்சேபம். நான் ஏன் அதை எடுத்து பேசிக்கிட்டு என் நேரத்தை வின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு தம்பி நான் பொண்ணாவே மாறுறேன்றாரு விஜய் அண்ணனுக்கு. அப்புறம் அவங்களெல்லாம் என்னவா எடுப்பீங்க? உங்க வீட்டுல உங்க சொந்தக்கார பையன் அப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கூட்டு போக மாட்டீங்க? இல்ல முதல்ல அடிச்சுதான் மென்டல் ஆயிட்டான்னு நினைக்க மாட்டீங்க? உங்க கட்சி தலைமையை உங்க கட்சிக்கார அவர் விஜயனுடைய பொண்டாட்டியை பத்தி திமுக தூண்டி விடுகிறதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆமா, இதை விட கேவலம் தான் உண்டா? எங்க ஒருத்தன் பொண்டாட்டியை பக்கத்து வீட்டுக்காரன் கண்ட்ரோல் பண்றான்னு சொன்னாக்கா அதை விட கேவலம் தான் இருக்கு. பெரிய அசிங்கயா அது. அந்த அசிங்கத்தை பேசுறாரு, ஓப்பனா பேசுறாரு. என் பொண்டாட்டி திமுக கண்ட்ரோல் பண்ணுறது வெக்க கேடா இல்லை? இப்படிப்பட்ட ஆளுக்கு பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்றீங்க, நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். என் பொண்டாட்டிலாம் ஒர்த் இல்லைன்றாரு, அதையும் கைத்தட்டி விஜய் அண்ணான்னு கை தட்டுறாங்க. அதான் சொல்றேன். அவங்கெல்லாம் மென்டல் கேஸ், அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் எடுக்க முடியாது, அவங்களெல்லாம் சீரியஸா எடுக்க முடியாது. ஓட்டு போட ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். தேர்தலில் போட்டியிடுவதற்கு விண்ணப்ப மனு கொடுத்தாங்க. 1 லட்சம் காப்பி போச்சு. அடுத்த நிமிஷம் போயிடுச்சு. திருப்பி எத்தனை பேர் கொடுத்தாங்க? தேர்தலில் போட்டியிடறதுக்கு விருப்பம் தெரிவித்து கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 5000க்கும் கீழே. அவ்வளோதான். டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்கியிருக்காங்க படத்துக்கு. அவருடைய ஃபோட்டோ அதில் இருக்கிறதுக்கு வாங்கிட்டு போனது தான் ஜாஸ்தி. அடுத்தது அவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னாரு. எத்தனை அரசியல் கட்சியோட அவரோட கூட்டணி சேர்றதுக்கு வந்தார்? யார் வந்தா? யாரும் வரலையே. ஒருத்தர் இல்லையே. ஏன்னா அவரை யாருமா இப்போ உங்களை தவிர வேற யாரும் அவரை மதிக்கல. இது யூடியூப்காரர்களை தவிர வேற யாரும் அவர் ஒரு அரசியல் கட்சியாவோ அரசியல்வாதியாவோ நினைக்கல. அவர் அதுக்கான ஆதாரத்தை அவர் காட்டவே இல்லை.
ஆனா உங்கள் விஜய் உயிரேன வரவான்னு பாட்டெல்லாம் போடுறாரு. எல்லாம் போடலாங்க. என்கிட்ட காசு இருக்குது, அதை வச்சுட்டு பாட்டு போட சொன்ன இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்தாங்க, பிரமாதம் மியூசிக் போட்டு கொடுத்துட போறாரு. என்ன பெரிய கஷ்டம். மேடையில் அழுகுறாரு, எனக்கும் மக்களுக்கும் இருப்பது எமோஷனான கனெக்ஷன். அது ஆளை கூப்பிட்டு அழுவ சொன்னா அழுதுட்டு போறான். என்ன சீன் தானே. தீய சக்தி திமுகன்றாரு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தின்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்கு. இப்போ பேசுங்க, யார் வேணாங்கிற இந்த தீய சக்தி நீ சக்தியாவே இல்லை. அவங்களா தீய சக்தி, நீ ஒண்ணுமே இல்லையே, ஜீரோவாரில் இருக்கு. இப்போ வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இருக்காங்க நான் ஓட்டு போட மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அது நீங்க தான் முடிவு சொல்லணும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா இப்போ அவரை ஏற்றி விடுங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி நல்லா ஏற்றி விடுங்க. யார் வேணாங்கிறா? தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு அண்ணா, எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் இந்த வரிசையில் விஜய் வருவாரா மாட்டாரா? நிறைவான கருத்து. வரமாட்டார். முதல்ல அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை நிரூபிக்கிற வரையில் அவருக்கு அரசியல் கிடையாது. அவ்வளோதான். நிரூபித்தா கண்டிப்பாக வருவார். அடுத்து எம்ஜிஆர் கூட வரலாம், சொல்ல முடியாது. நிரூபிக்கணும். அப்போ இந்த தேர்தலில் அதை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் இல்லையா? அவர் நின்று ப்ரூவ் பண்ணாருனாக்கா ஏற்றுக்கலாம். என்டிஏ கூட்டணியில் போய் கூட ப்ரூவ் பண்ண முடியுமா? என்டிஏ கூட்டணிக்கு அவர் போகிறதுக்கு காரணமே ஞானேஷ்குமார் எப்படி தன்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் தான் அவர் போகிறார். அது இன்னைக்கு அவர் மேலே நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அவர் இம்பீச் பண்ண இது கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய எதிரியாக ஞானேஷ்குமார் காட்டப்படுகிறார். அவர் எப்படி தன்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் தான் போயிருக்காரு. தன்னுடைய பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஷோ காட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உங்களை போன்ற யூடியூப்காரர்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு அவர் பெருசாக தன்னை பூதாகரமாக காட்டிக்கிட்டு இருக்காரு. அது எந்த நேரத்தில் அந்த பலூன் உடைக்கப்படும். சில பேர் சொல்றாங்க ஒரு புது மாற்றம் வேணும், விஜயன் வரக்கூடாது. மக்கள் நல கூட்டணி இதை விட பெருசாக வந்ததுங்க. அன்னைக்கு இதை விட பிரமாதமாக எழுதுங்க. பஞ்ச பாண்டவர் அணி மாதிரி வந்தாங்க 5 பேர். அன்னைக்கு நீங்கள் இதை விஜயகாந்தை சும்மாவா ஊட்டிங்க. அழிந்தது திராவிட இயக்கங்கள். திமுகவை தவிர மிச்சம் அத்தனை கட்சியும் ஒன்னா சேர்ந்தது. விசிக அத்தனை பேர், எல்லாரும் கம்யூனிஸ்ட் உட்பட அத்தனை பேர் உள்ள போய் சேர்ந்தாங்க. ஒரு சீட்டு ஜெயிக்கல. அதனுடைய விளைவு என்னாச்சு? அந்த விஜயகாந்த் இன்னைக்கு இல்லை, அவரே இல்லாம போயிட்டார். அதில் விழுந்த ஷாக் தானே, அதில் அதிர்ச்சி தானே. நான் பயம் காட்டுறீங்க விஜய் நீங்கன்னு கேட்குறாங்க. அது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இது பண்ணி அவரை இப்படி எல்லாம் சொல்லி ஏற்றி விடுங்க. அப்போ தான் ஒரு ஆள் காலி அவர் தான் நல்லா மேலே தூக்கிட்டு போனால் தாங்க விழுவும்போது பிரமாதமாக விழுவாங்க. தரையிலே இருந்தாக்க உளுந்து எந்திரிச்சிருவாங்க. அப்படி விடக்கூடாது. நல்லா ஏற்றி விடுங்க. ஒரு 50 அடி 60 அடி உயரத்துக்கு மேலே ஏற்றிட்டு அங்கே கை விட்டிங்கன்னா தான் பிரமாதமாக உளுந்து மண்டை செதறி சாக முடியும். சரிங்க, உங்களால் முடிஞ்சது. நன்றிங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.